இயேசு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை ரூல் ஓவர் பண்ணபடி தேவனை வைத்திருக்கிறார். அப்ப ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது, இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். உடைக்க தெரியாது அவருக்கு. வெண்கல கதவை உடைப்பாராம், இருப்பு தாழ்பால முறிப்பாராம். ஆனா நம்ம இதயத்தில் வரும்போது தட்டதான் செய்வாராம். கையை தட்டுங்க சார். அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆகவே தேவன் வேதம் சொல்கிறது, அவர் நமக்கு பிரயோஜனமானதை போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். மாலை நேர பிரசங்கங்கள் பொழுதுபோக்கிற்காக அல்ல, மாலை நேர பிரசங்கங்கள் நேரத்தை போக்குவதற்காக அல்ல, மாலை நேர பிரசங்கங்கள் கொஞ்சம் நேரம் சிரிச்சுட்டு போகிறதுக்காக அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் வேரிலிருந்து கிளையின் நுனி வரைக்கும் அத்தனையும் மாற்றும்படிக்கு, மறுரூபமாக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே இந்த மாலை நேர கூட்டத்தின் ஒவ்வொரு கூட்டமும் நம்மை மறுரூபமாக்குகிறது. தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையை எல்லா பிரசங்கிமார்களும் ஒவ்வொரு முறையும் தேவனால் உரைக்கப்பட்ட வார்த்தையை பிரசங்கித்தால் இந்த உலகம் வெகு எளிதாக வந்து பரலோக ராஜ்யமாக மாறியிருக்கும் அல்லது மாறும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுத்து பிரசங்கிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பது. பைபிளிலிருந்து ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து பேசுவதல்ல, உரைக்கப்பட்ட வார்த்தை. அவ்விதமாக தேவ கிருபையில் நாம் பிரசங்கிக்கும் போது அது மனிதர்களுக்குள்ளாக ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை சிருஷ்டித்ததோ அதை சிருஷ்டிக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை பிரித்ததோ அதை நம்மிடத்திலிருந்து பிரிக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை சேர்த்ததோ அதையெல்லாம் நம்மிடத்திலும் ஆசீர்வாதங்களை சேர்க்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எதை உயர்த்தியதோ தண்ணீரிலிருந்து தண்ணீரை, அப்படி நம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களிருந்து உயர்த்துகிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எப்படி கனி கொடுக்க வைத்ததோ அப்படி அந்த வார்த்தை நம்மை கனி கொடுக்க வைக்கிறது. ஆதியாம் முதல் அதிகாரத்தில் எவ்விதமாய் பகலை ஆழக்கூடிய சூரியனையும் சந்திரனையும் படைத்தாரோ அவ்விதமாய் நமக்குள்ள ஆழக்கூடிய சக்தியை தேவன் வைப்பார். ஆதியாம் முதல் அதிகாரத்தில் வார்த்தை எதையெல்லாம் செய்ததோ அதையெல்லாம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும் போது அது செய்யும். ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் கணுக்களையும் உருவ குத்துகிறதாக அது பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைய தேவை தேவனுடைய வார்த்தை. அது பிரசங்கிக்கப்படும் போது அற்புதங்கள் தானாய் நடைபெறுகிறது. தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராக இருக்கிறார். உங்களை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அந்த உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த மாலை நேரத்திலே நம்மிடத்தில் கடந்து வருகிறது. இது செல்லுகிற இடமெல்லாம் இது எப்படி பண்ணுதான்? காட்ஸ் வேர்டு இட் ட்ராவல்ஸ் த்ரூ அவுட் த நேஷன்ஸ் அண்ட் த வேர்ல்டு. உலகம் முழுவதும் அந்த வார்த்தையை பயணம் செய்கிறதாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். உலகம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணும். நீங்கள் அதை கொண்டு போக வேணாம். அதை கொண்டு போகிறதுக்கு நானும் வேண்டாம். இருக்கிற இடத்துல ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, கேஸ் பலூனை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா எப்படி மேலே போதோ அதே மாதிரி வார்த்தையை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உலகத்தில் எந்தெந்த கண்ட்ரிக்கு போகணுமோ அங்கெல்லாம் போயிடும். எங்கெங்கே அதுக்கு டிரான்ஸ்லேஷன் தேவையோ அதுவே டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிறோம். எல்லா வேலையும் அதுவே பார்த்துரும். இன்றைய தேவை உரைக்கப்பட்ட வார்த்தை. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே ஒவ்வொரு புதன்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து கடந்து வாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை ரொம்ப வல்லமையான வார்த்தை. கிறிஸ்தவ உலகம் அதை அடிக்கடி பயன்படுத்தியிருந்தனால் அதனுடைய வல்லமை என்ன செய்தது? இழந்தது போல தெரிகிறது. அது முற்றிலும் நம்மை மறுரூபப்படுத்திவிடும். இந்த வருஷத்தின் ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் அவ்விதமான புதன்கிழமை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். உலகத்தை மறுரூபப்படுத்தக்கூடிய செய்திகள் கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறேன்.
இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் திரளான ஜனங்கள் வந்த போதெல்லாம் மனது உருகி பிரசங்கிக்க துவங்கினார். பிரசங்கங்கள் மனதுருக்கத்திலிருந்து வர வேண்டும். If a message come out of compassion, really it has its own power. அப்ப வசனச்செறிவினால் அவர் பிரசங்கிக்கலையாம், மனதுருக்கம் நிரம்பினால பிரசங்கிச்சாராம். மனதுருக்கம் நிரம்பின உடனே ஜனங்களுக்கு வெளிப்பாடுகளை கொடுக்க ஆரம்பிச்சார். ஐயோ, என் ஜனங்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்களே. ஸோ தேவன் நமக்கு பிரசங்கிக்கும் போது பிரயோஜனமானதை பேசுகிறார். தன்னுடைய அறிவை காட்டுவதற்கு பிரசங்கிக்கவில்லை. ஒரு பிரசங்கம் நீங்கள் நைட்டு பண்ணாருன்னா நாளைக்கு காலையில் எனக்கு அது யூஸாக இருக்கும், இன்னைக்கு நைட்டுக்கு எனக்கு யூஸாக இருக்கும். அப்படிதான் தேவன் என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். ஆனால் யோசிச்சு பார்க்கும்போது இந்த உலகம், அவன் ஷூவை போட்டு பிரசங்கம் பண்ணுறான், இவன் புகையை போட்டு பிரசங்கம் பண்ணுறான், அவன் டான்ஸ் பண்ணுறான். பெரிய பெரிய பிரசங்கிகள் தங்களுடைய பிரசங்க மேடைகளை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஜனங்கள் தேவையில் அவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ ஸ்டேஜுக்கு வந்து அவன் ஷூவை போட்டிருக்கான், அவன் செருப்பை போட்டிருக்கான், அவன் பனியனை போட்டிருக்கிறான், இதுக்கு உன் மேடையை செலவழிச்சா எத்தனை கேன்சர் பேஷண்ட்டு ஒரு சோகம் கிடைக்காதானோ உன் செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். எத்தனை HIV பேஷண்ட் கேட்டுக்கிட்டு இருக்காங்க உன் செய்தியை. எத்தனை உடைந்த குடும்பங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கு. எவ்வளோ பேர் உடைஞ்சு போயிருக்கிறேன். சின்ன பசங்களை விடு, நீ இவ்வளோ பெரிய ஆளு, 50 வயதை தாங்கிய 60 வயதை தாண்டிய மிகப்பெரிய மிஷினரி மூவ்மெண்ட் நடத்துகிற அல்லது மிகப்பெரிய டீப் ப்ரீச்சர்ஸ், தங்களை மிகப்பெரிய பிரசங்கிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் தங்கள் பிரசங்க மேடைகளை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் மற்றவர்களை குறை சொல்வதற்கே தங்கள் வாழ்க்கையை கழித்தால் இந்த ஜனங்களுக்கு இப்ப யாரு தான் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறது? என் அன்புக்குரியவர்களை தெரிந்து கொள்ளுங்கள், இன்றைய கிறிஸ்தவம் பிரயோஜனமானதை போதிக்காமல் டிபேட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கு. எது உண்மையான ஆராதனை, எது உண்மையான சத்தியம், இப்படியே நீங்க பேசிக்கிட்டே இருங்கடா. ஆனா உன் பக்கத்தில் ஒருத்தன் தலைவலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் தலைவலியை சுகப்படுத்த உன்னால முடியல, வாய் மட்டும் கிழியுது காது வரைக்கும். வாய்ச்சாலகன் நீதிமான் ஆவானோ? நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். யோபு சொன்னான், நீங்கள் எல்லோரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். ஒரு 200 அற்புதத்தை பண்ணு முடிச்சுட்டு கடைசி 4 பேர் திட்டாச்சும் தொலைச்சிட்டு போ. ஒன்றும் பண்றது கிடையாது, வாய் மட்டும் கிழியுது. சவுத் இந்தியாவுக்கு வந்தா கண்டவனை திட்டுறது, நார்த் இந்தியாவுக்கு போனா கண்டவனை திட்டுறது. இதுல இங்கே ஒரு 4 பேர் கிறிஸ்தவம் எங்கேயோ போய் கொண்டு இருக்கிறது. நீ எங்க போயிட்டு இருக்க? போத நீ என்னையா பண்ற? நீ இங்க பாருங்க, அற்புதங்களும் அடையாளங்களும் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்கிறவர்களுக்கு இதற்கு நேரம் இருக்காது. கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வாராக. சில நேரம் கட்டாயம் நான் விளக்கம் கொடுப்பேன் இந்த மாதிரி கிரிட்டிசிசத்துக்கு. ஆனா அப்ப கூட ஜனங்களுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்கிற மனநிலையில் தான் அது இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஸ்டேஜில் ஏறணும்னாலே, அதை ஒன்று சொல்கிறேங்க, சத்தமாக பேசுகிறவங்களாம் எழுப்புதல் பிரசங்கம் கிடையாதுங்க. ஸோ கையெடுத்து நான் கும்பிட்றேன் சீனியர்களுக்கு. நாங்களும் ரொம்ப பசியோடு இருக்கோம், தாகத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாச்சும் பேசுங்க. ஏன் சார், நாங்கள் ஒரு 50,000 பேர் வந்திருக்கிறோம், 20,000 பேர் வந்திருக்கிறோம், நீ மேலே நின்று அந்த ஊழியக்காரனுக்கே பேசிகிட்டு இருக்கியப்பா, எனக்கு என்னையா பேச போற? இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் திரளான ஜனங்கள் வருவதை கண்டு மனதுருகி பிரசங்கிக்க துவங்கினார். கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, என்னைக்கு மனதுருக்கம் போகுதோ பிரசங்கமே வேற டர்ன் எடுக்குது. ஜனங்களுக்கு என்ன தேவை? பிரயோஜனமானதை போதியுங்கள், பிரயோஜனமானதை போதியுங்கள். அவர்கள் எந்த கூட்டத்திற்கு போக வேண்டும், எந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்கிற முடிவை அவர்களுக்கு எடுக்க தெரியும். ஏனென்றால் ஒருவனும் உனக்கு போதிக்க வேண்டுவதில்லை, உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் சகலத்தை குறித்து உங்களுக்கு போதிக்கும். 4 பிரியாணி கடைக்கு போனா எந்த பிரியாணி நல்ல பிரியாணின்னு தெரியுதுல அவனுக்கு. திண்டுக்கல் பிரியாணி தான் நல்ல பிரியாணி மேடை போட்டா நீ பேசுற, அவனா கண்டுபிடிக்கிறான், அவனுக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜனங்களுடைய தேவைக்கு என்னுடைய வீடியோவை நான் பயன்படுத்துறேன்னா கையை தட்டு. எனக்கு கொடுக்கப்படுகிற 1 மணி நேரத்தில் எத்தனை ஆயிரம் ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றி. இந்த வீடியோ குறைந்தபட்சம் 10,000 பேர் பார்த்துறாங்க ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள. இந்த 10,000 பேருக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதிலே சில ஊழியர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? இதுல தேவையுள்ளவர்கள் இருக்கிறார்கள், கேன்சர் பேஷண்ட் இருக்கிறாங்க, வந்து கிரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, குடும்பங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் வருத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பேசாமல் நான் வேற யாருக்கு பேசிக் கொண்டிருப்பது? ஆகவே
எல்லோரும் விதமான ஒரு மனநிலைக்குள் கடந்து வர வேண்டும் என்கிற பாரத்தில் இந்த விஷயத்தை நான் பேசுகிறேன். உங்களுக்கு 10 நிமிடம் கிடைத்தாலும் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மனதில் கொண்டு பேசுங்கள். தவறலாம், தப்பில்லை. 10 செய்தியில் ஒரு செய்தியில் சில வார்த்தைகள் மாம்சத்தில் வரலாம். அது 90 வயசு ஆனாலும் வரலாம். அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆமாம், ஆதியில் இருந்த அர்ப்பணிப்பு இல்லை. தேவனை உங்களையும் பார்த்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ குறைகளை பார்க்க முடியுறீங்க. ஒரே ஒரு அறிவுரை உங்களுக்கு சொல்லுகிறேன். குறைவானதை எண்ணி முடியாது, கோணலானதை நேராக்க முடியாது. இப்படி குறைகளையே சரி பண்ணனா உங்கள் செய்தி ஃபுல்லாக அதுக்கு தான் போகும். நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவை பேசுங்கள், நிறைவை பேசுங்கள். குறைவுகள் தானாய் ஒழிந்துவிடும், தானாய் ஒழிந்துவிடும். மிகப்பெரிய ஊழியர்கள் மிகுந்த கண்ணியம் வைத்திருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். எல்லோரும் மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன். அதிகமாக எதிர்பார்க்கிறேன் அவர்களிடத்தில். நான் சொல்லுகிறேன், மற்றவர்களை திட்டுவதற்கும் செலவழிக்கு நேரத்தை விட்டுவிட்டு நம்மளை நோக்கி ஒரு 50 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 50 பேர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசுவின் நாமத்தில் நான் உண்டாக்க வேண்டும். கொஞ்சத்தில் நான் உண்மையாக இருக்க விரும்புகிறேன். ஆமென். இந்த உலகம் ரொம்ப ஒரு பரிதாபமான சூழ்நிலையில் இருக்கு. வியாதிகளால் நிரம்பி இருக்கிறது, வேதனைகளால் நிரம்பி இருக்கிறது, கண்ணீரில் நிரம்பி இருக்கு. ஒளிவப்பாலங்களையும் வேற என்ன திராட்சை தோட்டங்களை வாங்குவதற்கு இதுவா காலம்? எலிசா கேட்டான், இஸ் திஸ் த ரைட் டைம்? இதுவா என் நேரம்? இதான் வாங்குறதுக்கு சரியான நேரமா? இது சுவிசேஷம் அறிவிக்கிற நேரம் இல்லையா? கிருபையை பேசுற நேரம் இல்லையா? இயேசு செஞ்சு முடிச்சதை பேசுற நேரம் இல்லையா? ஆகவே நான் இந்த செய்திக்குள்ள போறதுக்கு முன்பாக இந்த செய்தியை கேட்கிற பிரசங்கிமார்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் நம்மளை மாதிரியே இருக்கணும்னு நினைக்காதீங்க. இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்திக்கிட்டு இருந்தானா, ஜனங்கள்லாம் நல்லா கேட்டுக்காங்க. அப்போ யோவான் சொல்கிறான், ஐயா நம்ம கூட இல்லாத ஒருத்தன் உங்கள் பேரை சொல்லி பிசாசை துரத்துறான். அவன் எங்களோடு கூட சேர்ந்து உம்மை பின்பற்றாதபடியால் நாங்கள் அவனை தடுத்தோம். ஏசு சொல்றாரு, அவனை தடுக்காத, அவனை விட்டு. யோவான் சொன்னது உங்களை அவன் பின்பற்றல அதனால தடுத்தோன்னு சொல்லல. என்ன சொன்னாரு? எங்க கூட சேர்ந்து உங்களை பின்பற்றல. அவர் சொன்னாரு, உன் கூட சேர்ந்து தான் பின்பற்றணும் இல்லை, அவன் வேற மாதிரி என்ன பின்பற்றலாம். உன்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணணும், உன்ன மாதிரியே பேசணும், உன்ன மாதிரியே. அதுக்கு 4 ஜெராக்ஸ் இருக்கலாம். நல்லா கவனிச்சுக்கங்க. ஓகே, ஜெராக்ஸ் இருக்கட்டும், ஆனால் ஒரிஜினலையும் ஜெராக்ஸ் ஆக்காதீங்க. இது நீங்கள் எப்படின்னா, இது எப்படின்னா இனவிருத்தி பண்ண விடாமல் மாடெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆக்குவான் இல்லை, அப்படி அவனாவே இருக்க விடுங்க. தேவன் அவனை வேறு விதமாய் படைத்திருக்கிறார். ஒவ்வொருவனையும் ஒவ்வொரு விதமாய் படைத்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு தேவை. நாளைக்கு அடுத்த ஜெனரேஷன் வேற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அமைதியை கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அவன் பேசுற வார்த்தையில ஜீவன் இருக்கா? அதுதான் குவாலிட்டி இன்ஜினியர் வேலை. ஜீவன் இருக்கா, வல்லமை இருக்கா, அற்புதங்கள் நடைபெறதா, கனிகள் இருக்கா? கனிகளாலே அறிவீர்கள். அமைதியை வீட்டுக்கு போயிரு. அதை விட்டுட்டு வேற விஷயங்களை கரெக்ட் பண்ற நேரம் இதெல்லாம் எதுல ஏன் தப்புன்னு நான் சொல்றேன்னா, எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருச்சுப்பா, பூமியே பரலோகமா மாறிடுச்சுப்பா, வியாதியே இல்லப்பா உலகத்துல, மரணமே இல்லப்பா, வறுமையே இல்லப்பா. அப்ப வாயா நீ பிரசங்கம் பண்ணியா? நாங்க அம்புட்டு ரத்திலே போட்டு கேட்கிறோம். இதைத்தான பரிசேயர் செஞ்சாங்க. ஏசுனாரு ஒருத்தர் 38 வருஷம் செத்து போய் சாகர நிலைமை சுகமாக்கி வீட்டுக்கு போடான்னு போது அவன் சொல்றான், சுகமாக வீட்டுக்கு போலாமான்றான். இன்னைக்கு ஓய்வு நாள், வீட்டுக்கு போலாமா? என்ன கொடுமை பாருங்க சார். சினிமாவில் நீங்க பார்க்குற நம்பியாரையும் வீரப்பாவோட பயங்கர மோசமானவங்க சார் இவங்க. நீ அவர் செஞ்சதை செய், அப்புறம் அதுக்கு மேல பேசு. ஹேகின் சொல்லுவாரு, பேதுரு அவிசுவாசி. ஒரு பெரிய செய்தி எடுத்து வந்திருக்கிறேன். ஆவியானவர் என்ன வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு போல. சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே இருங்க, அவிசுவாசின்னு பேசுறியே, எவனு பேசாத, பேதுரு அவிசுவாசின்னு. ஒருவேளை நீ பேதுரு அவிசுவாசின்னு பிரசங்கம் பண்ணணும்னா தண்ணியில் நீ நட. அவன் 4 ஸ்டெப் நடந்தானா நீ 5 ஸ்டெப் நடக்கணும். நடந்துட்டு பேதுருவை பார்த்து என்ன செய்?
இன்னும் பண்ணல. எங்கே சார் நடக்குது அற்புதங்கள் தமிழ்நாட்டில்? யார் சார் நடத்துறது? அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற அளவு அற்புதம் இல்லை சார். சாரி, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க. நான்லாம் அற்புத அடையாளங்கள்னா அப்படியே வந்து என்னுடைய வந்து பல வருஷ கனவுங்க. அதெல்லாம் கனவுன்ற விட இல்லை, லாங்கிங்க. 1000 பிரசங்கங்களோட ஒரு அற்புதம் சாதிப்பதை விரும்புகிறவங்க. ஆனால் இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் சார் இருக்கு. அந்த டெப்த் இல்லை சார், அந்த 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 பழைய கலரிங் இல்லை சார். அதனால என்னால் வந்து திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்டுட்டு லோக்கலில் வந்து தலப்பா கட்டியவோ இல்லை வந்து வேற எது முனியாண்டி விலாஸ் பிரியாணி என்னால் என்ன செய்ய முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. நான் வரவேற்கிறேன், ஒன்றுமே இல்லாதக்கு இந்த பிரியாணி எவ்வளோ பெட்ரு. ஆனாலும் என் மனதோ வேறு ஒன்றை தேடிக்கொண்டு இருக்கிறது. கைத்தட்டு வருது. ஆமென். நிச்சயமாய் அது வரும். அந்த நாட்களுக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென், 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 ஆமென். என் அன்புக்குரியவர்களே, ஆகவே மனுக்குலம் மிகப்பெரிய தேவையில் இருக்கிறது. இந்த உலகம் வியாதியினால் நிரம்பி இருக்கிறது. உனக்கு எப்போ தெரியுமா இந்த அறிவு வரும்? உன் குடும்பத்துக்குள்ள ஒருத்தன் வியாதிப்படும் போது, உன் வீட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது, அன்னைக்கு தெரியும்டா. அன்னைக்கு நீ போய் உட்காரு ஒரு இடத்துல செய்தி கேட்கறதுக்கு, அன்னைக்கு அவன் பேசுவான் எதையாச்சும் பற்றி. அவர் செருப்பு போட்டுற, அப்போ தெரியும் உனக்கு வழி என்னன்னு. பிரசங்கிகள் எல்லாம் தங்கள் பிரசங்க மேடைகளை சரியாய் பயன்படுத்தி விட்டால் இந்த உலகம் சீக்கிரத்தில் பரலோகமாய் மாறும் என்று நான் சொல்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே எல்லார்கிட்ட ஒரு மறுரூபத்தை தேவன் உண்டாக்குவார். நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தரித்திரரை நினைத்துக் கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. தரித்திரர் தான் எல்லா விதத்திலும், பொருளாதாரத்தில், ஆரோக்கியத்தில் தரித்திரர். எவ்வளோ பேர் இங்கே எவ்வளோ பேர் பிரச்சனை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் யோசிங்க. அதை மனசில் வச்சா நம்ம பேசணும். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம். தொடர்ந்து புதிய யுகம் என்கிற தலைப்பிலே நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலே இருந்து கர்த்தருக்கு சித்தமானால் நீதிமானின் ஆசீர்வாதங்கள், நீதிமானின் குணநலன்கள், ஒரு நீதிமானுக்கு என்ன ஆசீர்வாதம்லாம், நீதிமான்கள்லாம் கொஞ்சம் கை தூக்குங்க, அதை பார்த்துக்குவோம். ஆமேன். இப்போ நீங்களாம் நீதிமான் ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். இப்போ நீதிமான் எப்படி நீதிமானா நீங்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் எல்லோரும் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் மீது வைக்கிற விசுவாசம் வேறு, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் வேறு. இரண்டே நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூதர்களுக்கு இருக்கிற விசுவாசம் தேவன் மீது இருக்கிற விசுவாசம், கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற விசுவாசம் இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். தேவன் மீது இருக்கிற விசுவாசம், தேவன் இரக்கம் உள்ளவர், தேவன் அன்பு உள்ளவர், தேவன் தயவுள்ளவர், தேவன் நீடிய சாந்தம் உள்ளவர், தேவன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர், தேவன் அன்பினால் அணைக்கிறவர், மனதுருக்கமுடையவர். இது எல்லாம் பிதாவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம். ஆனால் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேறு. அது என்னவென்றால், நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் என் பெயருக்கு சிலுவையிலே செய்து முடித்தவர், என் பாவங்கள் என்னை விடுதலை ஆக்கினவர், என் சாபங்கள் என்னை விடுதலை ஆக்கினவர், என் வியாதியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவர், என்னை நித்திய ஜீவனுக்கு எனக்கு தரும் பொருட்டு மரணத்தை அவர் ருசி பார்த்தவர். இவர் மூலமாக நான் அவரை அடைகிறேன். இதை இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். ரெண்டு விசுவாசம் இருக்கிறது. ஆகையால் தான் இயேசு சொன்னார், தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் அன்புக்குரியவர்களே, அதான் நான் சொன்னேன், தேன் வேற, கண்மலை தேன் வேற. தேவனை பற்றி பேசுற எல்லாமே தேன். உபவாசத்தை பத்தி பேசு, பரிசுத்தத்தை பத்தி பேசு, கீழ்ப்படிதலை பத்தி பேசு, அடுத்து நீதியை பத்தி எதை வேணாலும் பேசு, அதெல்லாம் தேன். ஆனா சிலுவையில இயேசு செஞ்சதை பேசுனீனா அது கண்மலை தேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஆகவே இந்த வருஷமெல்லாம் உங்களை கண்மலை தேன்ல திருப்தி ஆக்குவார் கர்த்தர். கர்த்தர் சொன்னார், உச்சிதமான கோதுமையினாலே உன்னை திருப்தி ஆக்குவேன். கண்மலை தேன். கை தட்டுங்க வருது அவருக்கு. உன்னை நிரப்புவேன். அந்த கண்மலை கிறிஸ்து இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இயேசு முடித்ததை பேசுவது இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசம் வேற. இன்றைய கிறிஸ்தவம் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தையே பேசிட்டு இருக்கு. அதாவது உன் தீமையை நன்மையாய் மாற்றுவார். நான் பேசுறேன் தேவனுடைய வைராக்கியம், காட்ஸ் கேரக்டர். உன்னுடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உன் எதிரிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாக்குவார். இப்படி பல வேலைகள் சொல்றாங்க பாருங்க. இது எல்லாமே என்னன்னா தேவன் மேல வைக்கிற விசுவாசம். ஆனால் இனி நீ பாவி என்று அழைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
ஏன்னா தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே உன்னை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறார் என்பது இயேசுவின் மீது இருக்கிற விசுவாசம். சரி அன்புக்குரியவர்கள், அந்த விசுவாசத்தை தான் ஜனங்களுக்குள்ள இன்னைக்கு ரொம்ப அவசியமானதா இருக்குது. அதைத்தான் நீங்க தேட வேண்டியது இருக்கு. இயேசு செஞ்சது, இயேசு செஞ்சது, இயேசு செஞ்சது, இயேசு என்ன சிலுவையில் முடிச்சார், இயேசு என்ன முடிச்சார், இதை பத்தி யாராச்சும் பேசுறாங்களா? யாராவது சிலுவை மரணத்தை பத்தி பேசுறாங்களா, சிலுவையை பத்தி பேசுறாங்களா? தேட வேண்டியது இருக்கு. என் அன்புக்குரியவர்களே, அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை நாம் கேட்பதற்கு நாம் விரும்புகிறோம். இந்த வருஷம் தேவன் அந்த விஷயத்தில் நாம் நிரப்புவாராக. தேவன் மீது வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்திலிருந்து யூதர்களை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது, நம்முடைய ஜனங்களை காத்துக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசம் இந்த உலகத்தை மாற்றக்கூடியதாக இருந்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த உலகம் இப்போ அடுத்த யுகத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த யுகத்துடைய அடுத்த டார்கெட் என்ன தெரியுமா? இந்த யுகத்தோட டார்கெட் இந்த உலகத்தோட வர்ணத்தை மாற்றுவது. ஆதாம் பழத்தை தின்ற போது 3 பேர் அதில் லிங்க் ஆனாங்க. 3 பேர் மேல சாபம் வந்துச்சு. யார் யார் சொல்லுங்க? 1 பிசாசு. நீ இந்த காரியத்தை செய்தபடினால் நீ மண்ணை தின்னு மண்ணில் இருப்ப, நீ வயிற்றினால் ஊர்ந்து சகல காட்டு ஜீவன்களும் நாட்டு மிருகங்களில் நீ சபிக்கப்பட்டிருப்பார். நம்பர் 1 பிசாசு அதில் இன்வால்வ் ஆகிறான். பிசாசு. அடுத்து யாரு? ஆதாம். ஆதாம் பார்த்து சொல்றாரு, புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்னேன் பழத்தை, உன் மனைவியின் பேச்சை கேட்டு, நீ புதன்கிழமை பைபிள் ஸ்டடிக்கு வரான் வீட்டில் இருந்துட்டு அப்படி வராரு, உன் மனைவியின் பேச்சை கேட்டு உன்னை இளம் வயதில் அழைத்த தேவனை நீ மறப்பாயானால் அப்படின்ற மாதிரி. ஐயா, மனைவி பேச்சை கேட்கக்கூடாதா? கேட்கலாம். ஆனால் தேவன் வேண்டான்னு சொன்னதை மனைவி சொல்லி செய்யறதும் தப்பு. தேவன் செய்யுன்னு சொன்னதை மனைவி சொன்னான்னு செய்யாமல் இருக்கிறது தப்பு. ஏன்னா மறந்துடாத, நீ தனியாக தெரிஞ்சப்ப உனக்கு மனைவியை கொடுத்தது தேவன். ஆமென். அப்ப 2வது யார் பாதிக்கப்பட்டது? ஆதாம். ஆதாம் பார்த்து சொன்னார், ஆதாம் இனிமேல் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்த நீ பாடுபடுவாய். அதனால அப்படி சொல்லி அவனை முடிச்சாரு. 3வது எது பாதிக்கப்பட்டது? பூமி. ஆதாமே, நீ இந்த பழத்தை புசித்தப்பட்ட உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும். இப்ப சொல்றேன், முத பிசாசு, 2வது மாம்சம் ஆதாம், 3வது உலகம் பூமி. உலகம், மாமிசம், பிசாசு. கை தட்டு கொடுத்தவருக்கு எத்தனை பேர் இன்வால்வ் ஆகுறாங்க? 3 பேர். உலகம் சபிக்கப்பட்டுச்சு. மாமிசம் யாரு? ஆதாம். ஆதாமின் மாம்சம் யாரு? ஏவாள். மாமிசம். அடுத்து பிசாசு. இப்ப சிலுவைக்கு அவர் வந்தப்ப 3யுமே ஹேண்டில் பண்றாரு. கையத்தட்டே 3 ஹேண்டில் பண்றாரு. என்னென்ன? சிலுவையில பிசாச காலி பண்றாரு. அடுத்து ஞானஸ்தானத்தில் இந்த சிலுவையின் உபதேசத்தை நான் அங்கீகரிக்கும் போது, என்னால் அல்ல இயேசு முடித்ததினாலே நான் நீதிமானாகிறேன் என்று சொல்லும் போது என்னுடைய சுயம் என்ன செய்யப்படுகிறது? அழிக்கப்படுகிறது. பிசாச சிலுவையில முடிச்சாரு, சுயத்தை அல்லது கிருபையின் உபதேசத்தில் முடிச்சாரு. கிருபைக்குள்ள வராத எல்லாருக்கும் சுயம் இருக்கத்தான் செய்யுது. கிருபைக்குள்ள வரும்போது சுயம் காலியாகுது. இனி நான் அல்ல, இனி எனது உபவாசம், எனது வெற்றி, எனது. எலியாவை விடையா ஒரு தலைவலியை கூட நீங்க நம்ம சோப்படுத்தல. எலியா எவ்வளவு பெரிய ஆளு. அவன் சொல்றான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காய் வெகு பக்தி வைராக்கியமாக இருந்த. இவையெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. வெகு பக்தி வைராக்கியமாக இருந்தேன் என்று சொன்ன எலியா செய்யாததை இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொன்ன பவுல் செய்தான். நான் இருந்தேன் என்று உறக்க கத்தின எலியா செய்யாதத நான் அல்ல என்று சொன்ன பவுல் இன்டர்நேஷனல் லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்திட்டான். ஹல்லேலூயா. நான் சொன்னவங்க ஒரு சின்ன சிட்டிக்குள்ள கூட பெரிய லெவல்ல பண்ண முடியாது. நான் அல்ல என்று சொல்லுகிறவர்கள் உலக அளவில் பெரிய காரியங்களை செய்வார்கள். சுயம் அழிக்கப்படுகிறது. 3வது ஹேண்டில் பண்ண வேண்டிய இடம் பூமி.
இனி அடுத்த ரட்சிப்பு பூமி சிருஷ்டிப்பு. தேவ புத்திரர்கள் வரும்படிக்கு சகல சிருஷ்டியும் ஏகமாய் காத்திருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, இதோ தேவ புத்திரர்கள் எழும்பிட்டாங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எந்த மனிதனாலே இந்த உலகம் சாபத்துக்குள்ளானதோ அதே மனிதனை கொண்டு போய் அடிக்கிறத விட போய் அட்றான்றார் பாருங்க கர்த்தர். அந்த இடத்துல வச்சிருக்கிற போட போ. resurrect the world. உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திலே எடுத்து கட்ட போறார் தேவன். உங்கள் மூலமாய் உங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களை எடுத்து கட்ட போகிறார். உங்கள் மூலமாய் பட்டணத்தை, தேசத்தை, ஆறுகளை, நதிகளை தேவன் மாற்றி அமைக்க. பரலோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் அவருடைய சித்தம் செய்யப்படுகிறது. நெகேமியா புத்தகத்திலே அவர்கள் மறுபடியும் தேவாலயத்தை எடுத்து கட்டிய போது கிழக்கு புற கதவை இவன் கட்டினான், வலதுபுற வாசலை அவன் கட்டினான், இந்த வாசலை இவன் கட்டினான், அந்த வாசல் அவன் கட்டினான், இவன் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த ஆலயத்தை கட்டினான் என்றது போல கர்த்தர் எழுதுவார். ஆமா, அந்த பட்டணத்தை அவன் கட்டினான், இந்த பட்டணத்தை இவன் கட்டினான், இவன் அதை கட்டினான், இதை கட்டினான். கட்டுங்கள், நீங்கள் தேவ புத்திரர்கள், நீங்கள் தேவ புத்திரர்கள். இப்ப அடுத்த கட்ட டார்கெட் என்னன்னா விழுந்து போன உலகம், விழுந்து போன உலகம். இப்ப ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். தேவன் மனுஷனை படைக்கும் போது, ஏன் இந்த உலகம் இவன் தப்பு பண்ண உலகம் விழுந்து போச்சு நான் சொல்ல வரேன். தேவன் மனுஷனை படைக்கும் போது அவனை ஆவி, ஆத்மா, சரீரமாய் படைத்தார். இந்த சரீரம் தூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இந்த சரீரம் ஒரு ஸ்பெஷலான மேட்ரு. அது யாருக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு? ஆதாமுக்கு தான். தேவன் கூட உருவம் இல்லாத ஒரு இடத்துல இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஸ்பிரிட் ஃபிகர் தான் இருக்கு. ஆனால் மனுஷனுக்கு ஃப்ளஷ் கொடுத்தாரு. அதான் ஒரு பெரிய பிளெஸிங். தேவன் ஆவியா இருக்கிறாரு, ஆதாம் மாம்சமா இருக்கிறான். ஆதாம் மாம்சத்தில் இருக்கிறனால எல்லா பொருட்களும் மாம்ச கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் ஆவிக்குரிய தேவன், ஆதாமால மாம்சத்துக்குரிய மரத்தையும் பார்க்க முடியும், ஆவியில் இருக்கிற தேவனையும் பார்க்க முடியும். அவனை டியூயல் டைமென்ஷன்ல அவர் படைச்சாரு. எஸ், ஆடம் வாஸ் கிரியேட்டட் இன் டியூயல் டைமென்ஷன். இங்க திரும்பினா அவன் ஸ்பிரிட் மேன், அங்க திரும்பினா அவன். இதுதான் சிருஷ்டிப்புல பிரதானமானது. தூதர்கள் ஆச்சரியப்பட்டான், என்னையாது என்னையாது. அவன் மரத்தை பார்க்குறான், இங்க திரும்ப ஆமா மா தேவனை பார்க்குறான். அப்ப அந்த ரெண்டு டைமென்ஷன்லயும் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தான். இந்த பாவம் செஞ்ச பிறகு இந்த ரெண்டாவது டைமென்ஷன் என்னாச்சு? டிஸ்கனெக்ட் ஆகி ஒரு டைமென்ஷன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சு. ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த டைமென்ஷன் திரும்ப ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அது சொல்லிட்டு போயிடணும். இப்போ என்னன்னா, தேவன் அவனை படைச்சாலும் அவனை 3 பார்ட்டா படைச்சாரு: சரீரம், ஆத்மா, ஆவி. இப்போ இந்த சரீரம் பாடி கனெக்டட் இந்த வேர்ல்டு. அப்ப இவன் சரீரத்தை எங்க இருந்து எடுக்கிறாரு? மண்ணில இருந்து எடுக்கிறாரு. அப்ப மண்ணுக்கும் அவன் சரீரத்துக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. ஃபியூஸ் சரீரத்தில் ஆஃப் ஆச்சுன்னா மண்ணிலையும் ஆஃப் ஆயிரும். அதான் மேட்ரு. மழை பெஞ்சா நமக்கு காய்ச்சல் வந்துருது. ஏன்? மண்ணுக்கு மனுஷனுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. அப்ப ஆதாம் பாடியில இருந்து ஃபியூஸை உருவன உடனே மண்ணில் இருக்க சீரியல் செட்லாம் என்ன செஞ்சிருச்சு? ஆஃப் ஆகி போச்சு. அப்ப பாடி கனெக்டட் வேர்ல்டு. அடுத்து சோல் அப்படின்னு வச்சாரு. இந்த சோல் என்னன்னா ஆத்மா, அவனுடைய டிசையர், விருப்பம், ஆதாமின் விருப்பம், ஆதாமின் கனவு, ஆதாமின் ஏக்கம், ஆதாமின் திட்டம், ஆதாமின் முடிவு. அங்கதான் ராஜாவா இருக்கிறான். அந்த ஆத்மா தான் ஆதாம். அதுல யாரும் உள்ள நுழைய முடியாது. தேவனே அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள நுழைய முடியாது. அப்படி ஒரு உரிமையை அவனுக்கு கொடுத்தார். இதுதான் ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஜோனு. தூதர்கள்லாம் பயந்தது அதுக்கு தான். ஆண்டவரே, அவனை தன்னிச்சையா படைச்சிங்கன்னா அவன் ஏதாச்சும் பண்ணிவிட்டானா? பாப்போம். அண்ட சராசரம் நடுங்குச்சு. இன்னொரு கடவுளை படைக்கிறாரா அவரு? எதுவும் பிரச்சனை ஆயிட போகுது. என்ன தைரியம் இருந்தா அவனை எந்திரமா படைக்காம அவனை சிந்திக்கக்கூடிய திறன் உடையவனாய் தேவன் படைத்து, என்னை போல இன்னொரு கடவுள். அதான் ஊழியக்காரர் சொல்றாரு, அவர் ஆதாம படைச்சு முடிச்ச உடனே ஏஞ்சல்ஸ் பார்த்தாங்களாம், இவரை பார்க்கறாங்களாம், யெகோவா தேவன். இங்க திரும்பி பார்த்தா இன்னொரு யெகோவா தேவன். 2 கடவுள். பிசாசு பார்க்கறான், ஒருத்தரை சமாளிக்கிறதே பெரிய பஞ்சாயத்தா இருக்கு. இன்னொரு சாமி வந்துட்டாராடு.
அப்படி பார்த்தானா அவன். தேவன் எவ்வளவு தாராள மனசு இருந்தா, இந்த உலகத்துல என் முகத்துல இன்னொருத்தர் இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன். என் ஸ்டைல் இன்னொருத்தர் பிரசங்கிக்கிற கூட நம்ம என்ன செய்யறதில்ல அநேகர். ஆமா, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை இராத பட்சத்தில், ஏன்னா நீங்களா இருக்கணும்னு விரும்புவீங்க இல்லையா? உங்க பேரை பயன்படுத்தி யாராச்சும் கடன் வாங்கிட்டாங்கன்னா, அப்ப நம்மை போல நம்ம தான் இருக்கணும்னு விரும்புகிறோம். ஆனா தேவன் தன்னை போலவே உன்னை என்னையும் இருக்கணும்னு தேவன் விரும்பினார். அதெல்லாம் ஜெனராசிட்டியோட எக்ஸ்ட்ரீம் லெவலு. என் அன்புக்குரியவர்களே, இப்பேற்பட்ட ஒரு தேவன் மனுஷனை படைச்சு அவனுக்குள்ளேயே நான் இருக்கணுன்றக்காக ஆவின்னு ஒரு ஏரியாவை ஏற்படுத்தி அந்த ஆவியில் அவர் இருந்துக்கிட்டார். அவர் நினைச்ச ஆத்மாவிலே இருக்கலாம், ஆனால் ஆத்மாவை அவன் ஃப்ரீடம் விட்டுட்டு ஆவியில் இருக்கிறாரு. ஆதாம் பெர்மிஷன் கொடுத்தான்னா ஆத்மாவுக்குள்ள வரலாம். ஆனால் தேவன் அவனை படைக்கும் போது ஆவிக்கு ஆத்மாவுக்கும் தொடர்பு இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஏன் ஆத்மாவில் தேவன் இப்போ சரீரத்தை தொடரணும்னு வச்சுக்காங்களேன், சரீரம் யார் கண்ட்ரோலில் இருக்கு? ஆத்மா கண்ட்ரோலில் இருக்கு. தேவன் நேரடியாக போய் சரீரத்தை தொடவே மாட்டார். அவன் ஸ்பிரிட்லேருந்து சோலுக்கு வந்து அவன் டிசைரை மாற்றி அந்த டிசைர் மூலமாக தான் அந்த சரீரத்தில் ஒரு வேலையை பார்ப்பார். ஏன்னா அவன் விருப்பம். எங்கள் அப்பா என்னை பார்க்க வர்றாருன்னா ஹாலுக்கு வராரு, வந்து என்னை கூப்பிட்றாரு, நான் ஹாலுக்கு வரேன், இல்லாட்டி உள்ளே வாங்கன்னு சொன்னால் பெட்ரூம்க்கு வராரு. என்னை வந்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தவர், என்னை வளர்த்தவர். ஆனாலும் அவர் வந்து பிரிட்டிஷ் பீப்புளோட பழகினவர். அதனால் அவருக்கு வந்து என்ன தெரியும், மரியாதை என்னன்னு தெரியும். ஒரு லெட்ரு வந்தால் அவர் சொல்லுவார், ஒய்ஃபுக்கு வந்தால் கூட அந்த லெட்டரை உடச்சு என்ன செய்யக்கூடாது, படிக்க மாட்டாங்க பிரிட்டிஷ் பீப்புளு அப்படின்னவர். அப்புறம் வந்து என்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் என்ன செய்வார். எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாருன்னா பெர்மிஷன் மீன்ஸ் என்னென்னா ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு கேட்பார். ஃப்ரீயாக இருக்குங்கிறது என்கிட்ட பேசுகிறார். அதான் வந்து இட்ஸ் வந்து என்ன சொல்ல வந்து ஒரு உச்ச நிலை. அப்போ தேவன் ஆதாம்கிட்ட அப்படி தான் வச்சுருந்தார். அப்போ இந்த பூமியை ஃபுல்லாக ஆதாம் ஆண்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் ஆத்மாவில் இது என்ன செய்யணும் யோசிக்கும் போது அது எல்லாம் கூட இருந்து அந்த ஆத்மாக்குள்ளே இருந்து தேவன் தான் அவன் மூலமாக எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவனோடு இணைந்து இருந்தார். அந்த இணைந்து இருந்த இடத்துக்கு பேர் என்ன? ஆத்மா. ஆவியிலிருந்து ஆத்மாவில் இணைஞ்சிருந்தார். இது ரெண்டுக்கு இடையில பிளாக்கே என்னது, தடையே இல்லை. இப்படி தான் மனுஷன் இருந்தான். அதனால தான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்கிறார், இந்த வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். உடைக்க தெரியாது அவருக்கு. வெண்கல கதவை உடைப்பாராம், இருப்பு தாழ்பால முறிப்பாராம். ஆனால் நம்ம இதயத்தில் வரும்போது தட்ட தான் செய்வாராம், கையை தட்டுங்க சார். ஏன்னா such a gentle God, I am gentle அப்படிதான் இருக்கு. அப்போ இவன் கூட இவனை படைச்சனால அந்த உறவில் இருந்தார். இந்த ஆத்மாவில் அவர் ஒன்று, நான் எப்போவுமே உங்கள் வீட்டுக்கு வருவேன், அவங்க கூட இருப்பேன். ஆனால் ஒன்று, நீ பார்த்து நான் வேணான்னு சொன்னா, அல்ல வேற யாரையும் உனக்குள்ளே நீ இது பண்ணனா அது கூட நான் அனுமதிக்கிறேன்ற இடத்துல அந்த சோலுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் இருந்துச்சு. இந்த சோல் நடுவில் இருக்குது. இந்த சோலுக்கு வந்து என்னென்னா, சோலில் இருந்து நீங்கள் பாடிக்குள்ளே போகலாம். சோல் சொல்கிறதெல்லாம் பாடி கேட்கும். பாடியில் இருந்து கூட இப்போ தான் மேட்டருக்கு வரேன். பாடியில் இருந்து கூட எங்கே வரலாம்? சோலுக்கு வரலாம். அது 2-வே கம்யூனிகேஷன். நான் நினச்சதை என் கை என்ன செய்யுது. எப்படி, நான் படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, இல்லை கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், உடனே பாடி என்ன செய்யுது, கோயில் கிளம்புது, ட்ரெஸ் பண்ணுது, கிளம்புது, அவன் நேராக சர்ச்சுக்கு போகுது. இப்போ எங்கேருந்து எங்கே வருது பவர்? ஆத்மாவிலேருந்து சரீரத்துக்கு வருது. இதே ஆத்மாவுக்கு சரீரத்திலேருந்து கூட ஆத்மாவுக்கு போகலாம். அதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, கண்ணில் இப்படி பார்க்குறீங்க. ஒரு பிரியாணி கடைக்கு போயிருக்கீங்க, ஒருத்தன் சாப்பிட்றத பார்க்குறீங்க. அது என்ன ஐட்டம்? அது அந்த ஐட்டம் என்ன சார்? சிலர் இருக்காங்க பக்கத்தில் என்ன தீங்கனே அதுங்க. இந்த முடி வெட்ட போகிற இடத்துல நம்ம பக்கத்தில் சார் இந்த அவரை மாதிரியே கேட்டுக்கடா அப்படின்ற அந்த மாதிரி அதை பார்த்த உடனே எனக்கு ஆசை வந்தது. இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்கு சார்? ஒரு பொண்ணை கண்ணில் பார்க்குறேன், இப்படி வரும், இதை சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ சுற்றி வந்தேன், உங்களுக்கு புரியல, நேராக வரேன் மேட்ருக்கு. அதான் நம்ம கலைப்பு. இந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், கொஞ்ச நாள் கழிச்சிடான், மனதார அதை காதலிக்கிறேன்றான். என்னடா கண்ணில் தான்றா இருந்துச்சு, எப்படா உள்ளே போச்சுன்னா வெளியிலிருந்து உள்ளே போக வாய்ப்பு இருக்குது, உள்ளேருந்து வெளியே போக. இப்படி தான் வந்து சோலுக்கும் பாடிக்கும். இப்போ சோலுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் எப்படி, நான் ஸ்பிரிட்லேருந்து சோலுக்கு வரலாம், சோல் பெர்மிட் கொடுத்தா.
ஆனால் சோல்ல இருந்து எங்கே போக முடியாது? ஸ்பிரிட்டை டேமேஜ் பண்ண முடியாது. ஸ்பிரிட்டை டேமேஜ் பண்ண முடியாது. ஆனால் ஸ்பிரிட்லேருந்து சோல் என்ன செய்யலாம்? மாற்றலாம். இதுக்கு பெர்மிஷன் ஸ்பிரிட் கொடுத்தனால அந்த அந்த உறவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்றைக்கு ஆதாம் பழத்தை புசித்தானோ அன்றைக்கு ஆவிக்கும் ஆத்மாவிற்கும் இடையே ஒரு திரைச்சீலை விழுந்தது. தேவன் ஆத்மாவுக்குள்ள வர முடியல. இப்ப தேவனும் ஆத்மாவும் இணைஞ்சிருந்தனால, ஆத்மாவும் உலகமும் இணைஞ்சிருந்தனால, தேவன் நல்லவரா இருந்தனால ஆத்மா நல்லதா இருந்துச்சு, உலகம் நல்லதா இருந்துச்சு. இப்ப தேவனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு பிசாசாவை நேசிச்ச உடனே பிசாசும் ஆத்மா என்ன செஞ்சிருச்சு? கனெக்ட் ஆயிருச்சு. இது எங்க இருந்து வந்தான் பிசாசு? எந்த ரூட்ல வந்தான்? அந்த பழத்தை கண்டு. இப்ப எங்க இருந்து எங்க வரான்? வெளியில இருந்து இங்கிட்டு இந்த பேக் கேட் வழியா உள்ள வரான், புறவாசல் வழியா கண்டு அது நல்லா இருக்குதுன்னு நினைச்சு அப்புறம் அதை எடுத்து புசிச்சு அது போய் சோலை கரப்ட் பண்ணி மனுஷனை கோபமாக்கி எரிச்சலாக்கி பாவம் செய்ய வச்சு விபச்சாரம், வேசித்தனம், கொலை, கொள்ளை, களவு, விக்கிரக ஆராதனை எல்லாம் உள்ள போயிடுச்சு. இது வெளியிலேருந்து உள்ள வந்துருச்சு. இப்ப பிசாசின் ஆளுகைக்குள்ள வந்துட்டான். கர்த்தர் சொன்னார், மகனே நீ இந்த பழத்தை புசிச்சனால நான் இந்த பூமியை சபிக்கிறேன்டான்னு சொல்லவே இல்லை. உன் நிமித்தம் உன் ஹார்ட் மாறிடுச்சுரா. பிசாசு உன் ஹார்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஹார்ட் சோலு கெட்டு போனனால சோலுக்கும் பாடிக்கும் லேண்டுக்கும் தொடர்பு இருக்கிறனால சோல் கரப்ட் ஆனனால இந்த லேண்டும் கரப்ட் ஆயிடுச்சு. உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு விட்டது. அப்படியே இடைவேளை என்ன செய்யுது? முடியுது. இடைவேளை முடிஞ்ச உடனே ரீஎன்ட்ரி ஆகிறாரு இயேசுனார். கைதட்டு அவருக்கு சிலுவைக்கு வராரு, இரத்தத்தை சிந்துறாரு. எல்லாம் முடிந்தது சொன்ன உடனே திரைச்சீலை கிழிந்தது. மறுபடியும் ஆவியிலிருந்து ஆத்மாவிற்குள்ளே பிதாவாகிய தேவன் உலாவ ஆரம்பித்தார். ஏதேனின் வாழ்க்கை சிலுவையிலே முடிந்தது என்று சொன்ன அந்த நிமிஷம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையே இருந்த திரைச்சீலை கிழிந்தது. மனிதனும் தேவனும் உறவுகள் ஆரம்பித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். Praise God. என் அன்புக்குரியவர்களே, சோ ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கு தேவன் வந்துட்டாரா? வந்த உடனே இதுவரைக்கும் மாம்சம் திமிரு பண்ணிட்டு இருந்துச்சு. நாங்கள் தான் எங்கள் முழங்கால் தான் ஒன்று அப்படி மெதுவாக மண்டையில் தட்டுறாரு. தட்டினோடனே ஆத்மா சொல்லு, நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னா மாம்சம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே அதான் இது எப்போவுமே இது கீழ்ப்படிஞ்சது தானே. அப்படியே வாலாட்டிக்கிட்டு, ஏன்னா இப்போ எம்டியோ வந்துட்டார். எம்டி சோலுக்கு சோல் பாடிக்கு வந்துருச்சு. நீ அடுத்த டார்கெட் என்னதான்? உலகம். கையத்தட்டு. ஆமாம் என்கிற முகவுரையிலிருந்து சிங்கம் உங்களுக்கு பிடிக்காது. என்னப்பா இனிமேல் இப்போ சர்ச்சில் யூத ராஜசிங்கம் பாடவே கூடாது. உனக்கு சிங்கம்னா சூரிய ஞாபகம் வருதுன்னா எனக்கு சிங்கம்னா யூதராஜசிங்கம் தான் ஞாபகத்துக்கு வராது. சுத்தம் உள்ளவனுக்கு சகலம் சுத்தமாக இருக்கு. கர்த்தர் நல்லவர். ஓகே, இப்போ இந்த உலகம் எதிர்மறையாக தான் இருக்குது. ஆவி ரைட்டு, ஆவியிலேருந்து சோல் சரியாயிடுச்சு. நம்ம சரீரத்துலேயும் தேவ கிருபையிலாம் சரியாயிருக்கு. நம்முடைய எண்ணங்கள் மாறுகிறது. இப்போ இந்த உலகத்தை நோக்கி தேவன் கடந்து வருகிறார். அப்போ இந்த உலகம் எதிர்மறையால் இருக்கிற இந்த உலகத்தில் நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி வேலைகள் நடந்து கொண்டே என்ன செய்யுது இருக்குது. இவைகளை தாண்டி தேவன் என் கூட இருக்கிறாரா? இந்த உலகம் என்னை மேற்கொள்ள முடியாது. இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன், இந்த உலகம் என்னை ஜெயிக்க முடியாது என்று சவால் விடக்கூடிய ஒரு இடத்திலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். லிட்ரலாக தான் உண்மை. ஏற்கனவே 2 பொருள் நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு கரடியை கொண்டுட்டோம் ஆத்மா, ஒரு சிங்கத்தை கொண்டுட்டோம் பிசாசு. இந்த கோலியாத்தும் அவைகளில் ஒருவனை போல் இருப்பான். இன்னும் கொஞ்ச காலத்தில் ஆமேன் வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். ஆமேன் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல் பூக்கும். இந்த ப்ராஃபஸி நிறைவேறக்கூடிய காலகட்டத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். முதலாவது ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னா, இந்த இடத்துக்கு நீங்கள் வரும்போது தான்
உலகத்தோட கண்ட்ரோல்ல இருந்து நீங்கள் டிஸ்கனெக்ட் ஆகுறீங்க. என்னைக்கு பழத்தை இவன் புசிச்சானோ உலகம் இவனை டாமினேட் பண்ணிருச்சு. ஆனால் இயேசு விசுவாசித்த போது இயேசு என்ன டாமினேட் பண்ணி, இப்போ உலகம் என்ன டாமினேட் பண்ணாமல் நான் உலகத்தை டாமினேட் பண்ணுறேன். படைக்கும் போது மனுஷன் எப்படி படைச்சாரு? உலகத்தை நீ ஆண்டுகன்னாரு. ஆனால் என்னைக்கு கனியை பார்த்து அதை புசிச்சானோ அன்னையிலிருந்து உலகம் அவனை என்ன செஞ்சிச்சு? டாமினேட் பண்ணிருச்சு. என் அன்புக்குரியவர்களே, இயேசு மறுபடியும் வந்த பிறகு மறுபடியும் உலகத்தை ரூல் ஓவர் பண்ணபடி தேவனை வைத்திருக்கிறார். அப்போ ரூல் ஓவர் பண்ணணும்னா முதலாவது நான் இந்த உலகத்துக்குரியவன் என்கிற இடத்திலிருந்து அறுக்கப்பட்டு நான் தேவனுடையவன் என்கிற இடத்திற்கு வரும்போது, தேவனுடைய புத்திரனாய் நான் மாறும்போது இந்த உலகத்தை சாபத்திலிருந்து விடுவிக்கக்கூடியவனாய் நான் மாறுகிறேன். அந்த தேவபுத்திரனுக்கு பேர் தான் நீதிமான். ஆமென். இந்த நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுகிறதுனாலே வருவது அல்ல. பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் நீதிமான் ஆகிறது இல்லை. இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? நியாயப்பிரமாணத்தை ஒருத்தனாலையும் கை கொள்ள முடியாது, அதனால் அவன் நீதிமானாகவே முடியாதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பைபிளில் எழுதும்போது அவர் அப்படி எழுதலை. நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாது, அதனால எவனும் நீதிமானாக முடியாதுன்னு சொல்லலை. அப்படி பார்த்தா பவுல் சொல்றான் நியாயப்பிரமாண நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன்றான். பவுல் சொல்லுகிறான் நான் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டவன் என்று. அப்போ பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்தினால யார் நீதிமானாக முடியாதுன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீ செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை, நீ எல்லாத்தையும் செஞ்சாலும் நீ நீதிமானாக முடியாது. கையை தட்டுங்க. ஆமென். எல்லாத்தையும் செய்யலாம், அதுக்காக நீதிமானாக முடியாது. அப்ப நியாயப்பிரமாணத்தை கை கொண்ட என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ நீதிமானாக முடியாது. நீதிமானாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மாத்திரமே. மாபெரும் ஸ்லாக்கியம். ஏதோ நியாயப்பிரமாண நீதியை கை கொண்ட சார், நான் இங்கிலீஷ் பேசுறதுனால நான் வந்து பிரிட்டிஷ்காரன் ஆயிட முடியுமா? நான் மலையா பேசுறதுனால மலாய் பேசுறதுனால நான் வந்து மலேசியாக்காரன் ஆயிட முடியுமா? இல்லை மலேசியா சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டேன், சும்மா காசி அப்படின்றேன், உடனே மலேசியாக்காரன் ஆயிட முடியுமா? இல்லை நான் வந்து ஹிந்தி பேசுகிறேன்னா நார்த் இந்தியன் ஆயிட முடியுமா? நான் ஏதோ நாலு நல்ல காரியம் பண்ணுறேன், பொய்யே பேசலை, அதுக்காக நான் நீதிமானாக எழுதி வச்சுக்க. பிரசங்கியே எழுதி வச்சுக்க. செயல்களை மாற்றுவதனால் ஒருவன் நீதிமானாக முடியாது. இங்கிலீஷ் பேசுறதுனால ஒருத்தன் அமெரிக்கன் ஆயிட முடியாது. நீதிமான் என்பது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கை கொள்வதனால் வருவதல்ல, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படுவதனால் வருவது. இன்னொரு அதிர்ச்சிக்குரிய விஷயத்தை சொல்றேன். நீங்க அமெரிக்கால பிறந்து இங்கிலீஷே பேச தெரியாட்டினா கூட நீங்க அமெரிக்கன். புரிஞ்சுக்க, புரியாதவன் வயசுக்கு வந்த பிறகு புரிஞ்சுக்க. செயல்களினாலே நான் நீதிமான் என்றும் பாவி என்றும் தீர்க்கப்படுவது இல்லை, என் பிறப்பினாலே. அப்ப முதலாவது இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதனாலே நீ கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறாய், இப்ப நீதிமான் ஆகிறாய். அப்ப இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டாரே. இயேசு நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கை கொண்டதினால் அவர் நீதிமானாகவில்லை, இயேசு நீதிமானாய் இருந்தபடியினால் நியாயப்பிரமாணத்தை எளிமையாய் கை கொண்டார். உள்ள இருந்து வெளியே, வெளியே இருந்து உள்ள இல்லை. நான் அமெரிக்காவில் பிறந்தாலும் இங்கிலீஷ் பேசுறேன், நான் இங்கிலீஷ் பேசுறதுனால அமெரிக்கன் ஆயிர முடியாது. இயேசு நீதிமானாக இருந்தார், அவருடைய ரத்தம் என் மீது தெளிக்கப்பட்டபடியினால், நான் அவருடைய பிள்ளையாய் மாறினபடியினால், அவரை நான் அங்கீகரித்தபடியினால் நான் அவருக்கு பிள்ளையானேன். அது எப்படி? இயேசுவே நீ சொன்னதை நான் கேட்டா பிள்ளையார முடியுமா? சொல்லுங்க. சொன்னதை கேட்டா பிள்ளையார முடியுமா? அவர் பெத்தாதானே பிள்ளையாக முடியும். நீ பிசாசுக்கு எப்படி பிள்ளையானா? அவன் பெத்தான அவனை வயிற்றுல வச்சு. அவன் சொன்னதை கேட்டில, சொன்னதை கேட்டா பிள்ளையானில, இங்கேயும் சொன்னதை கேட்ட அவ்வளோதான் மேட்ரு. அங்க சொன்னதை கேட்டனால இவ்வளவு விளைவுகள் வரும்னா பிள்ளையானதுனால, இங்கேயும் சொன்னது கேட்டு பிள்ளையாகும் போது அத்தனை விளைவுகள் எனக்குள்ள வரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா பேச சொல்லி கொடுத்துறாங்க சார், நமக்கு செகண்ட் ஹாஃப் தான் சார் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் கெமிஸ்ட்ரி எனக்கு வந்து லேபில் வந்து ஃபைனல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. +2 படிக்கும்போது நாங்களே உப்பை வச்சுக்கிட்டு என்னடா செய்ய, நான் ஒருத்தையும் சொல்கிறேன் நெல்லிக்காய்க்கு தொட்டு சாப்பிட்ருவோமான்றான். டே அது அந்த சால்ட்டு வேறடா, இந்த சால்ட்டு வேற, இப்போ எந்த சால்ட்டுன்னு கண்டுபிடிக்கணும். உட்காந்து யோசித்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் இடையில என்ன சால்ட்டுன்னு தெரியாமல் எங்கள் பியூனும், எங்கள் ஸ்கூலில் ஒரு பியூன் ஒருத்தர் இருக்கான், அவன் கூட வந்து டீ வாங்கி அப்பப்போ 5 ரூபா 10 ரூபா வாங்கிட்டு இருப்பான்.
அதனால் அவன் வந்து எதாவது செய்யணும் குறுக்க வந்தவன் அப்படின்றான். நான் உட்காந்துக்கிருந்தவன், நான் எழுதுனவன் ரைட்டாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இஸ்ன்னு ஒன்று, ஐயோ இது தப்பு பண்ணிட்டோமோன்னு பதறிக்கிட்டு இருக்கிறேன். கவர்மெண்ட் எக்ஸாம் வேறு, என்னடா எல்லாம் கரெக்டான இருக்குன்னு சரி எழுதுனேன். திரும்ப வரவன் அப்படின்ட்டு போகிறான். என்னடா சொல்கிறான், என்னடான்ற தெரியலடான்ற அவனும். எல்லாம் திரும்ப பார்க்குறேன், எல்லாம் கரெக்டாக தான் எழுதியிருக்கிறோம், என்னடான்றேன். திரும்ப வரான். அப்போ வந்து அந்த எக்ஸாமினர் வந்து என்ன சரி மெதுவாக அந்த சைடு போடுறாரு. என்னையா சொல்லியான்றேன், மார்ஜின் கூட போடு, மார்ஜின் கோட். அடா பாவி, இந்த மார்ஜின் கூட போடுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் என்ன வந்து அடிவேற கலக்க வச்சியா, அமைதியாக போயிரு, ஆசிரியர் எடுத்து மூஞ்சில் வச்சிருப்ப போயிரு. ஏட்டா எவ்வளோ பெரிய மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு, இங்கே வந்துட்டு மார்ஜின் கூட போடு, மார்ஜின் கூட போடு, இதை வந்து சொல்லிக் கொடுக்க நீ வந்திருக்கிற. நீ புரிஞ்சவங்க மட்டும் இல்லையா சொல்லுங்க. இப்படி இந்த உலகம் வந்து மிகப்பெரிய ஒரு தேவையில் போயிட்டு இருக்கு. இந்த உலகம் மறுபடியும் எடுத்து கட்டப்பட வேண்டும் என் அன்புக்குரியவர்களே. எடுத்து கட்டப்பட வேண்டும் என்றால் முதலாவது தேவனுடைய பிள்ளை என்பதை உணர வேண்டும். நீங்கள் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, அதை புரிஞ்சுக்காங்க. அதனால இந்த உலகத்தின் எந்த சட்டதிட்டமும் உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆளுகை செய்ய முடியாது. காரணம், நீ நீதிமானாய் இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். எஸ், I am a righteous man in Christ. நான் சொன்னேன்ல போன வருஷம், நான் முடிச்சேன்ல, இந்த வருஷத்துல நான் கொடுத்த எல்லா செய்தியும் நீங்கள் மறந்தாலும் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நான் நீதிமான். சார், உங்களை சுத்தி 1000 எதிர்மறையான விஷயங்கள் நடந்தாலும் நீங்க சொல்லணும், நான் நீதிமானியா. யோபுட்டு எனக்கு பிடிச்சது அதான் சார். பிள்ளைகள்லாம் செத்து போச்சு சார், அவன் சொல்றா, நான் நீதிமான்றா. சுத்தி இருக்கு சொல்ல, நல்லா யோசிச்சுக்க, நீ நல்லவனா இருந்தா இதெல்லாம் ஏன் நடக்குது? 10 பிள்ளை செத்து போனால் நான் நீதிமான்றா சொல்றான். என் நீதியை நான் உறுதியாய் பிடித்திருப்பேன், நான் செத்தா கூட என் இருதயம் என்னை நிந்திக்காது. எனக்கு தெரியும் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன். ஒரு சுய நீதியில் இருக்க அவ்வளவு தைரியமா இருப்பான்னா தேவன் தன் சொந்த நீதி உனக்கு கொடுத்திருக்கிறாரு. எதற்காக நீ பயப்பட வேண்டும்? எதற்காக நீ பயப்பட வேண்டும்? உன்னை சுற்றி எதுவும் எதிர்மறை நடக்காது. நடந்தாலும், எத்தனை நடந்தாலும் நீ மாத்திரம் குற்றவாளி என்று சொல்வதற்கு உன் எதிரிக்கோ பிசாசுக்கோ ஒரு நாள் இடம் கொடுக்காதே. நான் உனக்கு சொல்றேன், உன்னை சுத்தி மரணங்கள் நடந்தால் கூட நான் நீதிமான கரெக்டாரு அப்படி இருந்தினா அவனை உயிரோட எழுப்ப முடியும். ஆமா, நான் பாவிதான் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நோ வே. என் உயிரை விட சொல்றான், என் நீதியை உறுதியாய் பிடித்திருப்பேன். சொல்றான், எனக்கு எழுதி கொடுங்க, நான் செஞ்ச தப்பெல்லாம் எழுதி குடியா, எவன் என் மேல கம்ப்ளைண்ட் எழுதி குடியா. எழுதினதை என் நெத்தியில கட்டி ஒரு கிரீடம் மாதிரி நான் சூட் கொண்டு ஒரு ராஜாவை போல் வருவேன்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை யார்ட்டையாச்சும் நான் ஏதாச்சும் பண்ணியிருக்கிறேன்னா எவ்வளவு பெரிய நீதிமான் பாருங்க. தேவனே அசந்துட்டார். அவர் சொல்றான், ஒரு சீசன் ஒரு டைமுக்கு வந்தவன சொல்றான், எங்க அவரு என் முன்பாய் வந்து நிற்கட்டும், நான் கேட்கிறவைகளுக்கு அவர் பதில் சொல்லட்டும். கடைசி அவர் வந்து சொல்றாரு, இதோ யோபு நான் வந்துட்டேன்டா, புருஷனை போல் அறையை கட்டிக்கொள், தைரியமா பயப்படாத, எந்திரிச்சு நில்லு, நான் கடவுள்லாம் யோசிக்காத, நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்றேன். எப்பேற்பட்ட தேவன்! ஆமென். யோபுவின் சரித்திரம் எதை காட்டுகிறது? ஒரு நீதிமான் அஞ்ச மாட்டான், ஒரு நீதிமான் பயப்பட மாட்டான். சுய நீதியில் இருந்தவன் அவளை பேசுறான்னா தேவ நீதி. ஆகையால் தான் நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பார்கள். கரங்களை தட்டி ஆமென். நீ நீதிமான் தெரிஞ்சிருச்சுல, இனிமே வந்து உங்களுக்கு என்னெல்லாம் சொத்து பத்திரத்தில் இருக்கின்றத பாருங்க. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற விஷயம், நீதிமான் சிங்கம் மாதிரி. எல்லாம் சொல்லுங்க, சிங்கம் மாதிரி. எப்படி பிரசங்கம் பண்ணிட்டேன் தெரியுமா? நீதிமான் சிங்கத்தை போல இருக்கணும், நீதிமான் சிங்கத்தை போல இருக்கணும். ஆனா இருக்கணும் அப்படி இல்லை, இருப்பான் இருப்பான். நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான், அதான் நீங்க சிங்கத்தை போல இருக்கணும். திரும்பவும் தப்பு. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான், நீ நீதிமான் புரிஞ்சுக்கிட்டீனா நீ சிங்கத்தை மாதிரியே இருப்ப. இந்த ஃபர்ஸ்ட் வாட்ஸ் தட், அந்த அவனுடைய முதல் நீதிமான முதல் அடையாளம். ஆமென். அடையாளம், அடையாளம். நீதிமானின் அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் தைரியம்.
கைத்தட்டுங்க ஒருத்தவர். ஆமென். நல்லா 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 நல்லா. நீதிமானின் முதல் அடையாளம் தைரியம். பைபிள் சொல்லுது தைரியம். அவனை எங்க கொண்டு போறாரு பாருங்க. சிங்கம் ஓங்கி அடிச்சா, பிசாசெல்லாம் வந்தா ஓங்கி அடிச்சா நீங்க சொல்லுங்க பிசாஸ்ட, போகும் சார், போகும் சார். நீதிமான் என்பதன் முதல் அடையாளமே தைரியம்.